ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மலையாள படம் தான். ஸோ மலையாள படத்துக்கு தான் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மலையாள படம் வந்து மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் வருது. ஸோ ஐ திங்க் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது தமிழ் ப்ரொடியூசர் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு படம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மலையாள ஆக்டர் வந்து ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வராங்க. எங்களுக்கு நிறைய கதைகள், நிறைய படங்கள் நானும் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் காமிக்காகவும் இருக்கும், நிறைய கேரக்டரும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெய்லருக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி வந்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ட்ரெய்லர் பார்க்கலாம். இது என்ன படம், யார் நடிச்சிருக்கா, யார் அந்த ஆக்டர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். படம் பேர் வந்து ராவடின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ராவடிங்கிறது தமிழ்லையும், அதிரடின்னு மலையாளத்துலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ ட்ரெய்லர் வந்து தமிழில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்டர் வந்து பசில் ஜோசப் தான், வேறு யாரும் இல்லை. ஸோ பசில் ஜோசப்க்கு நிறைய படம் நான் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக கூட பொன்மன் ஒரு படம் பார்த்துருக்கேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க நிறைய கேரக்டராக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் ஆகிட்டாங்க மலையாளத்தில் இருந்து. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது as a மூவி ஃபேனில் வர. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து அவங்க மட்டும் இல்லாமல் வேறு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அக்ஷய், ஜாஃபர் அப்படி இன்னும் நிறைய கேரக்டர் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி எப்படின்னு தெரியல. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறது வந்து விக்னேஷ் வடிவேல், அப்புறம் மியூசிக் வந்து ஜென் மார்ட்டின். ஸோ ஜென் மார்ட்டின் இங்கே மியூசிக் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி இருக்குது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ட்ரெய்லரை பார்த்துக்கலாம். நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணு தோணுது, இன்னும் பெருசா ஏதோ வெடிக்க போகுது. காலேஜே நம்ம கண்ட்ரோலடா, நம்மள தாண்டி என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். உள்ள வந்து பாருங்க, எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு வந்து கேளுங்கண்ணே. அண்ணா, இந்த வருஷமும் ஹாஸ்டல்ல சரக்கு ஓட்டுற கான்ட்ராக்ட் எங்களுக்கே கொடுங்கண்ணே. ரூல்ஸ்லாம் மாறுதுடா, எங்களுக்கு 70 உங்களுக்கு 30. ஓகேனா டீல். கெட்ட கனவுடா. நம்ம கெட்டவங்களுக்கு கெட்ட கனவு தான் வரும். என்னடா செய்யற? பாம் செய்யறேன். ஒரே பாம், மொத்த காலேஜ் க்ளோஸ். மச்சானுங்களா, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்கடா. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அதான் அந்த மனுஷன் சரி பண்றேன்னு சொல்றாருல. டேய், எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அந்த ஆள் தான்டா. நீங்க வேணா நம்பிட்டுங்க, நான் போறேன். என்னை அவரையும் நம்புங்க, நாங்க சரி பண்றோம். டேய், யாரா அவரு? ஓ, பசில் ஜோசப். சரமா. ராவடி. 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 சரமா. ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, செம ஃபன்னாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ்க்கான படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து காலேஜில் ஒரு 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து காலேஜில் வந்து ஏதோ சீனியர்ஸ் கிட்ட சரக்கு ஓட்டுற கான்ட்ராக்ட் எனக்கே கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அந்த இதில் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய சண்டை, இந்த மாதிரி காலேஜில் நடக்கிற மூமெண்ட்ஸை வச்சு நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் யாரோ அவங்கள நம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பட் யாருன்னு தெரியாமல் லாஸ்ட்டில் பார்த்தா அது நம்ம பசில் ஜோசப் அவங்க தான். ஸோ அவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் ஜாஃபருங்கிற கேரக்டர் இருக்குது. ஸோ பசில் ஜோசப் அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லுக்கில் வந்திருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்த மாதிரி இல்லை, அவங்க லுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ என்ன கேரக்டர்னு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா கண்டிப்பாக அவங்க ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்டூடெண்ட்டாக தெரியல எக்ஸாக்டாக. ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ அது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க லுக்கு கண்ணாடிலாம் போட்டு வேறு மாதிரி ஹேர்ஸ்டைல், அவங்க வரும்போது வர பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவங்க வந்து அவங்கள காப்பாற்றுற மாதிரி வர்ற மாதிரி வராங்க. ஸோ என்ன நடக்குது எப்படின்னு தெரியல. பட் காலேஜான ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட் தான். ஸோ இதில் லவ் இந்த மாதிரிலாம் இல்லை, வெறும் கொஞ்சம் சண்டை, இந்த மாதிரி காலேஜில் கேங்காக இருந்தால் இப்படி வாரம் நடக்கும், சின்ன சின்ன சண்டை நடக்கும். ஸோ
ஸோ அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஜாலியாக ஒரு நல்ல காமிக்கான படமாக தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு 2-3 கேரக்டர் காமிச்சிருந்தாங்க. ஜாஃபர், அப்புறம் எல்கே அக்ஷய், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாம் நல்லாவே இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குது. ஸோ இது அதை மூவியாக பார்க்க இன்னும் செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த ராவடிங்கிற டைட்டிலுக்கு அந்த வர மியூசிக்காக இருக்கட்டும், அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ ஜென் மார்ட்டின் அவங்க மியூசிக் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெயிலர் தான். இந்த படம் நான் எதிர்பார்க்கல. ஸோ வரப்போதே இனிதான். ஸோ வந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பரான ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டோம். சரி, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்ததுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.